வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டத்துக்கு, பல பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, நம்முடைய முன்னோர்களை வழிபட மறந்திருப்பது. அப்படிப்பட்ட முன்னோர்களை நினைத்து இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல் சித்திரை அமாவாசை என்று வெள்ளிக்கிழமையில் அமைந்த நாளில் வழிபட்டாலே போதுங்க, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். மேலும் இந்த சித்திரை அமாவாசையில் இந்த ஒரு வழிபாடு செய்தாலே நிச்சயம் உங்கள் பாவம் விலகி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் திதியும் தர்ப்பணம் கொடுக்கணும், மேலும் இந்த சித்திரை அமாவாசையினுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருங்காலி மாலை, மோதிரம், பிரேஸ்லெட் எதுவாக இருந்தாலும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் சொல்லலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மொத்தமாக 16 வகையான திதிகளும் 15 திதிகள் இறை வழிபாட்டுக்கும். அமாவாசை திதி மட்டுமே நம்முடைய முன்னோர் வழிபாட்டுக்குரிய ஒரு திதிங்க. முன்னோர்களின் ஆசை இருந்தால் மட்டுமே நமக்கு தெய்வத்தின் அருளும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும்னு சொல்லலாம். அதிலும் ரொம்பவே சிறப்பான இந்த சித்திரை மாத அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா பாவத்தை போக்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கி அதிலிருந்து விடுபட நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாட்டு நாளுங்க. இந்த சித்திரை மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டின் முதல் அமாவாசையாக வந்திருக்கு. இதற்கு வைசாக அமாவாசைன்னு வட மாநிலத்தில் பெயரால் குறிப்பிடுவாங்க. இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை பார்த்தீங்கன்னா எப்போது வந்திருக்கு, இந்த நேரத்தில் திதியும் தர்ப்பணமும் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சித்திரை அமாவாசை ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை தாங்க. அமாவாசை திதி 7:32 தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 5:47 வரை மாலை நேரம் வரை இருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி சனிக்கிழமை மாலை தாங்க இந்த அமாவாசை திதி நிறைவடைய இருக்கு. அதனால தவறாமல் உங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணமும் திதியும் கொடுத்துடுங்க. முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாள்னா இந்த சித்திரை அமாவாசை நாளுங்க. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்த பாவத்தையும் அனைத்தையும் நீக்குவதற்கு, வாழ்க்கையில் அமைதி ஏற்படுவதற்கும் அருள் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த சித்திரை அமாவாசை அமைந்திருக்கு. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடோ நம்ம வாழ்க்கையில் இருந்து எதிர்மறை விஷயத்தை அகற்றி புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளுங்க. சாவித்ரி யமதர்மனிடம் இருந்து தன்னுடைய கணவன் சத்தியவானின் உயிரை மீட்டு வந்த நாளாக இந்த சித்திரை அமாவாசை சொல்லப்படுது. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி போலவே இந்த அமாவாசையும் ரொம்பவே முக்கியமான நாளுங்க. இந்த நாளில் புனித நீர் நிலைகளில் நீராடுவது பாவத்தை விளக்க உதவியாக இருக்கும். அதோடு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து மனதார வழிபட்டிங்கன்னா பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் முன்னோர்களின் ஆசையும் உண்டாகும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த அமாவாசை என்று செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். அதே போல் தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் படைத்து வழிபடுங்க. இந்த நாளில் அரச மரத்தை வழிபடுவதும் பெருமாளுக்கு துளசி இலைகள் படைத்து வழிபடுவதும் மங்களகரமான பலனை தரும். இது தான தர்மங்களை செய்வதும் ஏழைகளுக்கு இந்த நாளை உணவளிப்பதும் முன்னோர்களை மகிழ்விச்சு அவங்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுத்தருங்க. அதே போல் மாலையில் வீட்டு நிலைவாசலில் கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விரட்ட உதவுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வெங்காயம், பூண்டு, தமச உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் பால், பழம், உலர்பழங்களை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பகலில் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 வியாழக்கிழமை வருதுங்க. அபூர்வமாக சில நாட்களில் அமாவாசை திதி 2 நாட்கள் வரும். அந்த வகையில் இந்த அமாவாசை 2 நாட்கள் வரப்போகுது. சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் வரும் சித்திரை அமாவாசை
பித்ரு தோஷத்தை போக்கோ சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுது. இந்த நாளை பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம், இதன் முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் சித்திரை அமாவாசை பற்றினா தொடக்க நேரம் ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:31 மணி தொடங்கி அடுத்த நாள் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை 5:47 மணிக்கு நிறைவடைய இருக்கு. வியாழக்கிழமை இரவே தொடங்கக்கூடிய அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை மாலை தாங்க வரை நீடிக்குது. உதய திதியின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை அமாவாசை அனுஷ்டிக்க வேணும். வெள்ளிக்கிழமை மாலை வரை அமாவாசை திதி இருப்பதால் வெள்ளி நாளே பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்ய உகந்த நேருங்க. தர்ப்பணம் செய்யும் போதோ கிழக்கு திசை நோக்கி நின்றவாறு இல்லைன்னா அமர்ந்தவாறு மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க. அமாவாசை திதி நாள் முழுவதுமே நீடிப்பதால் மதிய நேரத்துக்குள்ள தர்ப்பணம் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமையில் காலை பார்த்தீங்கன்னா 10:30 முதல் 12 வரை ராக காலம் என்பதால் இதற்குள்ளாக அமாவாசையில் தர்ப்பணம் செய்து முடித்திடுங்க. காலை செய்ய முடியாதவங்க மதியம் 12 மணிக்கு மேலே சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நீங்கள் செய்யலாங்க. இந்த அமாவாசை அன்று சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சரிப்பவங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசைனால் நடக்கக்கூடிய சிறப்புகளில் இதுவும் ஒன்று. உச்சமடையக்கூடிய சூரியனோ மேஷ ராசியில் சுக்கிரனோ சூரியன் சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய காலத்தில் அமாவாசை ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த அமாவாசை திரிகிரக யோகன்னு அபூர்வ யோகத்தை கொடுக்க போகுது. அதனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தவறாமல் உங்கள் முன்னோர்களினுடைய ஆசையை பெற திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடுங்க. அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடோ தெய்வ வழிபாடோ அதிக பலனை தரப்போகுதுங்க. இந்த சித்திரை மாத அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான சுக்கிரவார அமாவாசையாக இருக்குது. வெள்ளிக்கிழமையில இந்த அமைந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா முன்னோரை வழிபட்டாலே முன்னோரினுடைய சாபத்தையும் தோஷத்திலிருந்து நிச்சயம் விடுபட முடியுங்க. இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா வழிபாடுவது சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும்போது இன்னும் நம்ம செய்யக்கூடிய காரியத்திற்கு பல மடங்கு திரும்ப பலனை தரும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் உங்கள் முன்னோர்களை வழிபட்டாலே உங்கள் சந்ததியினரும் வளமோடு வாழ்வாங்க. முக்கியமாக பித்ரு சாபை இல்லாமல் பெருமகிழ்ச்சியோடு வாழ வழி செய்யக்கூடிய ஒரு அற்புத நாள் தாங்க இந்த சித்திரை அமாவாசை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் திதியும் தர்ப்பணம் பற்றிருந்தீங்கன்னா தர இயலாதவங்க வீட்டிலேயே கருப்பு வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு உணவாக வைத்தாலே முன்னோர்களுக்கு திதியளித்த பலன் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோரின் படத்துக்கு பூக்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனை செய்திடுங்க. சந்தன குங்குமம் இட வேண்டும். பிறகு முன்னோர்களை நினைச்சு தினமும் காகத்திற்கு உணவிடுவதும் உங்கள் குலத்தையும் வம்சத்தையும் வாழையடி வாழ செய்யும். அப்படி முடியாதவங்க அமாவாசை நாளில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா முன்னோர்களை நினைச்சு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு இல்லைங்க அவங்களே போய் சேரும். இதனால் அவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா முன்னோருக்குரிய காலத்தில் வணங்கினாலே அனைத்து விதமான நன்மையும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த அமாவாசை என்று பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கோ முன்னோர்களையும் வணங்கலைன்னா மற்ற தெய்வத்தை வணங்கி எந்த பலனும் கிடையாது. இந்த தினத்தில் எறும்பு பசு காகம் நாய் பூனை அந்தணர்களுக்கு உணவளித்தா அவங்களின் வயிற்றை நிறைத்தாலே கடவுளுடைய ஆசையும் முன்னோரினுடைய ஆசையும் கிடைக்கும். மேலும் அமாவாசை நாளில் முன்னோரை நினைச்சு காகத்துக்கு உணவிடுவது ரொம்ப நல்லது. மேலும் மறக்காம முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்துக்கு உணவிட்டிங்கனாலே முன்னோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மாலை நேரத்தில் வாசலில் மாவிளை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்களை வைத்து அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட் பழங்கள் மங்கள பொருட்களை வைத்து வணங்கிடுங்க. அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாராவது இந்த நாளில் சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துடுங்க. இப்படி செய்தாலே இதுவரை உங்களுக்கு தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் வீட்டில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். இல்லத்தில் இனி ஒற்றுமையும் சந்தோஷமும் உண்டாகும். அமாவாசை நாளில் ஏழைகளுக்கோ இல்லாதவருக்கோ இயலாதவங்களுக்கோ அன்னதானம் வஸ்திர தானம் செய்ய நீங்கள் செய்த பாவங்களும் கர்ம வினைகளும் நீங்கி தீவினைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் புண்ணியம் சேருங்க. தடைப்பட்ட சுப காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அமாவாசை அன்று அதிகாலை எழுந்து புண்ணிய நதிகளை நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ பிண்டதானம் அளிப்பது ரொம்ப நல்லது. வீட்டிலேயே முன்னோர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை படைத்து வழிபடலாம்.
பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நல்லதுங்க. ஏழைகளுக்கு இந்த நாளை அன்னதானம் செய்தாலே தான தர்மங்கள் செய்வதும் உங்களுடைய பித்ரு தோஷத்தை நீக்கி சந்ததிகளை வளர்ச்சியோட வாழ உதவியாக இருக்கும். மேலும் ஆற்றங்கரை கடற்கரை போன்ற நீர்நிலங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடுங்க. மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடக்கில் என கிழக்கு திசையில் வைத்து துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோரை நினைத்து வழிபடுங்க. இந்த நாளில் தவறாமல் அருகில் இருக்க கோயிலுக்கோ இல்லை குலதெய்வ கோவிலுக்கோ சென்று வழிபட்டாலே புண்ணிய பலன் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.